நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு நல்ல ஹோம்மேடான ஃபேஸ் பேக்கு. இந்த ஹோம்மேட் ஃபேஸ் பேக்கு ஸ்கின்னில் பிளாக் மார்க்ஸ் இருந்ததுன்னா போகும், அப்புறம் சன் டேனை ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஷைனிங்கும் கொடுக்கும், அப்புறம் ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் போகும், அப்புறம் பிக்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபேஸ் பேக்கு குறைக்கக்கூடியது. இந்த ஃபேஸ் பேக்கு இது வந்து ஒரு ப்ளீச் மாதிரி கூட, நேச்சுரல் ப்ளீச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, நல்ல தக்காளி எடுத்துக்கோங்க, அதை நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அதில் வந்து தோல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தோலோடு போட்டிங்கன்னா ஸ்கின்னில் அப்ளை பண்ண முடியாது. தக்காளி நல்லா அரைச்சிட்டு, அப்புறம் இதுக்கு தேவை வந்து முல்தானி மெட்டியும் இதுக்கு தேவை, அப்புறம் புதினா, ஹனி. இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஹனி போடுவோம். ஹனி வந்து ஸ்கின்னுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு நல்ல க்ளோ கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி புதினா ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு, அயனும் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. சில பேருக்கு கழுத்து கருப்பாக இருக்கும், கை கால் எல்லாமே கருப்பாக இருக்கும் சன் டேன்னால். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளீச்சை அப்படி இல்லைன்னா இந்த பேக்கை தொடர்ந்து உபயோகிக்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இதில் வந்து முல்தானி மிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இதில் என்கிட்ட முல்தானி மிட்டி இல்லை அப்படின்னா ஸ்கின்னோட அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ முல்தானி மிட்டி இதில் மிக்ஸ் பண்ணி, இப்போ தக்காளியும் வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்குது, ஹனியும் வாட்டரியாக இருக்குது, புதினாவும் உங்களுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கிறதுனால நீங்கள் முல்தானி மிட்டி போட்டு அதை வந்து ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. முல்தானி மிட்டி என்ன பண்ணுன்னா, ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த டை இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அழுக்கு மீன்ஸ் அந்த ஒரு கருப்பு கருப்பாக இருக்கும். அதை வந்து எடுக்கிறதுக்கு முல்தானி மிட்டி ரொம்ப உபயோகமாக இருக்கும். முல்தானி மிட்டியை வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணாமல் ஒரு மில்கில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. ஸோ மில்கில் மிக்ஸ் பண்ணி இந்த முல்தானி மிட்டியை அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து உபயோகிக்கும்போது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோ கிடைக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து 10 days ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இம்மீடியட் ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து இம்மீடியட்டாக ரிசல்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட அப்ளை பண்ணலாம், அதாவது 10-12 வயசு அவங்க கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கும். ஸோ தொடர்ந்து உபயோகிங்க.